மேசராசிக்காரங்க வாழ்க்கை பேச முடியாவிட்டாலும் தாழ்த்து பேசுவதே குறைச்சிக்கோங்க. வாழ்க்கையில் நீங்கள் உயரலாமுங்க. எப்போவும் அப்படிதாங்க. நீங்கள் ஒருத்தரை பிடிச்சிருந்தா வாழ்த்து பேசுவீங்க, பிடிக்கலைன்னா அதை பற்றி கருத்து எதுவும் சொல்ல மாட்டீங்க. அவங்கள பற்றி அவதூறுகளாகவும் பேச மாட்டீங்க. அந்த அளவுக்கு எப்போதும் மேன்மையான குணம் உடையவங்க மேசராசிக்காரங்க. இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் திறமையாக செய்து முடிப்பீங்க. பணவரவு எதிர்பார்த்த மாதிரி இருக்குங்க. இடமாற்றம் கிடைக்குங்க. பயணம் செல்ல வேண்டி இருக்கும். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியிருக்குங்க. சொத்துக்கள் மீது கவனம் தேவைப்படுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியிருக்குங்க. நீண்ட நாட்களாக இழுப்பாரி இருந்த ஆர்டர் வந்து சேருங்க. பழைய பாக்கிகள் வசூல்கள் தாமதமாக இருந்தாலும் பணம் வந்து சேருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாங்க. வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். உழைப்பில் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் மேசராசிக்காரங்க குணங்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லைங்க. அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேசராசிக்காரங்க. பொதுவாக இவர்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்டு இருப்பதால் கோபகுணத்தை பிடிவாத குணத்தையும் முரட்டு சுபாவங்களை கொண்டு இருப்பாங்க. மேசராசிக்காரங்க குடும்ப ராசிகளுடன் நட்பு பழகுவாங்க. இது தவிர சிம்ம தனுஷ் மிதுன ராசிக்காரன் நண்பர்களாக இருப்பாங்க. இவர்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவர்களாக இருப்பாங்க. ஒரு வேலை எடுத்தால் அவர்களது அயராது உழைக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க. இவர்கள் எப்போதும் தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்க. இவர்கள் அதிகம் தன்னை உயர்த்தி கொள்வதில் கவனமாகவும் மற்றவர்களுக்கு அடிப்பணியாத குணமும் கொண்டவராக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவர்கள் கடந்த காலத்தை பற்றி நினைக்காமல் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவர்கள் காதலில் நாயனாக திகழ்வாங்க. ஆனால் இவர்கள் எதிலும் நாட்டமில்லாமல் எதற்கும் திருப்தி அடையாதவர்களாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவர்களது குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவர்களது எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்குங்க. ஆனால் இவர் நிச்சயம் காதலிப்பாங்க. இவர்கள் தெய்வீக வழிபாடு மிக்கவர்களாக இருப்பாங்க. யாராலும் முடியாத காரியம் செயல்கள் இவற்றை செய்து முடித்து பெயர் எடுப்பதை இவர்களுக்கு பிடித்தமானவங்க. காவல்துறை இராணுவம் விஞ்ஞானம் மின்சாரம் மற்றும் வரி தொடர்பான பணிகள் பணியாற்றுவது சிறப்பானதுங்க மேசராசிக்காரங்களுக்கு. இவங்க பொதுவாக நேர்மையானவங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிக ஈடுபாடுடன் இருப்பாங்க. இவர்கள் தாய் தந்தை சொல் கேட்டு அவர்களை மதித்து போற்றுபவர்களுங்க. இவர்கள் வீண்பழி சொற்களுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இருவருக்கும் உடன் பிறந்து என்பதால் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தேவைக்கேற்ப மன வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தில் சாதித்து கொள்வாங்க. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயர் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுக்கு குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கும் உள்ளம் கொண்டவங்க. ராசிஸ்தானத்தில் சுக்கிரனும் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சகோதரஸ்தானத்தில் குருவும் புதனும் புத்திரஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுஷ் மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுஷ் மற்றும் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாங்க. வாழ்க்கையில் துணைவர் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுங்க. நெருக்கமானவர்கள் பற்றி சில புரிதல் உண்டாகுங்க. மனதில் வித்தியாசமான சிந்தனைகளை கொஞ்சம் வருங்க. எதிர்காலம் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். அரசு பணிகள் இருப்பவர்கள் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. பத்திரம் தொடர்பான பணிகள் ஆதாயம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான தேடல்கள் உண்டாங்க. நீண்ட நாட்களாக இழப்பாரியாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வு கிடைக்குங்க. தந்தை வழியில் ஒத்துழைப்பு கொஞ்சம் கிடைக்குங்க. சொந்த ஊர் குறித்த சிந்தனைகள் மனதில் மேம்படுங்க. நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டுங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் சாதகமாக முடியுங்க. நீங்கள் அம்பாளை தீபமேற்று வழிபட்டால் செய்யும் தொழில் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. துணிச்சலாக முடிவெடுக்கும் குணமுள்ளவங்க மேசராசிக்காரங்க. நீங்கள் பயமின்றி பேசக்கூடியவங்க. இந்த மன துணிச்சலுடன் எதிலும் ஈடுபடுவீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமும் கிடைக்கப்பெறுங்க. ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக பழகுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நன்மதிப்பு பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடற்சோர்வுகள் வரலாங்க. முயற்சிகள் சாதகமாக பலன் கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது வளர்ச்சிக்கு உதவுங்க. வாடிக்கையாளர்களிடம் சாதுரியமாக பேச வேண்டி இருக்குங்க.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சல் அதிகரிக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் இருப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் இருந்து தடங்கள் நீங்குங்க. சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்குங்க. அலுவலக பணி தொடர்பான அலை நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசுவது கொஞ்சம் நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாமுங்க. குடும்பத்தில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகளை சரியாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை கொஞ்சம் உண்டாகுங்க. பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும் பிள்ளைகளுக்கு செய்யும் வேலைகள் தடை ஏற்படலாங்க. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் அவசரம் காட்ட தோன்றும். நிதானமாக செய்தல் வெற்றி நிச்சயம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குங்க. சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவுங்க. அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்திலிருந்தே உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேருங்க. படிப்படியாக வளர்ச்சி காண்பீங்க. வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்கு செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடுவீங்க. மற்றவர்களிடம் நிதானமாக பேசுவது கொஞ்சம் நல்லதுங்க. பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்பு ஆளாகுவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட நீங்குங்க. வீண் வாக்கு வாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாங்க. எனவே கவனமாக இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க. பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாங்க. இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தருங்க. வீண் மனக்கவலை காரிய தாமதமும் உண்டாகலாங்க. கவனம் தேவைங்க கொஞ்சம். பணவரத்து அதிகரிக்குங்க. வாக்கு வன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவிசாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த மாத தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க. லாபம் கொஞ்சம் எதிர்பார்த்தபடி கொஞ்சம் வருங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமாக பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீங்க. பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடிப்பீங்க. பாராட்டுகளையும் பெறுவீங்க. கௌரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேருங்க. பதவி உயர்வு கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்க.